மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சில வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்ட மருத்துவத்தை நம்ம மக்கள் மத்தியில் சொல்லிட்டு வரோம். இதுக்கு மக்கள் நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. நிறைய பாரம்பரிய வைத்திய சித்த வைத்தியர்கள்லாம் ஐயா மறைக்கப்பட்ட மருத்துவம் அவங்களுக்குள்ள தான் வச்சுருந்தாங்க, ஆனால் நீங்கள் அவங்ககிட்டலாம் போய் பேசி அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரது பெரிய விஷயம், இது எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இதே போல் ஒரு மறைக்கப்பட்ட மருத்துவம் என்னென்னா, ஒருத்தர் சாகர தவையில் இருப்பார், மரண தரவையில் இருக்கார், ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு தூக்கின்னு போய் சொல்லிட்டாங்க, வீட்டில் வச்சு பார்த்துக்கோங்க முடியுதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, பால் கொடுக்குறீங்க, இல்லை கஞ்சி ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் குடிக்கிறீங்க வைங்களேன். இந்த மறைக்கப்பட்ட மருத்துவத்தில் நான் சொல்கிற இந்த மருத்துவ முறையை கொடுக்கும்போது இன்னும் சூப்பராக வேலை செய்யும் அப்படின்றாங்க. இதை கொடுத்து நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன, இது நம் முன்னோர்கள் ரகசியமாக காத்திருந்த முறை. அது என்னென்னது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் ஆண் பெண் இருப்பாளருமே முதிர் வயதில், வயசான முதிர் வயதில் படுத்த படுக்கை ஆயிடுவாங்க. அவங்களுக்கு கஞ்சி, இளநீர், பழச்சாறுகள், பால் இது மாதிரிலாம் ஸ்பூனில் கொடுப்பாங்க. ஏன்னா டாக்டர் என்ன பண்ணுவாங்க, கை மீறி போயிடுச்சு அதனால நீங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுங்க அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னா இப்படியும் சித்த மருத்துவத்தில் மருத்துவ முறைகள் இருக்குன்றதுலாம் சொல்கிறேன். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஜூஸ் கொடுக்குறீங்க, பால் கொடுக்குறீங்க, கஞ்சி கொடுக்குறீங்க, இளநீர் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அதோடு சேர்த்து நான் சொல்கிற இந்த மருத்துவ குறையை கொடுத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஏன்னா இந்த மூலிகையில ரத்தத்தை தூய்மைப்படுத்துற மருத்துவ குணங்கள் இருக்கு, அதே சமயத்தில் உடலுக்கு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கு, உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய பவர் இருக்கு. ஆனா இந்த ஒற்றை மூலிகை அவ்வளவு வேலை செய்யுமா? ஒற்றை மூலிகை பல உயிர்களை காப்பாற்றும். நம்முடைய முன்னோர்கள் ஆயிரம் ஆண்டுகளா ஒற்றை மூலிகளை பயன்படுத்தி பல்வேறு வகையான நோய்களை மிக சிறப்பாக குணப்படுத்திட்டு வந்தாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை, ஐயமும் பட வேண்டாம். அப்படிப்பட்ட மூலிகைகள் இன்னைக்கும் இருக்கு. நான் சொல்ற மூலிகை என்னன்னு பாருங்க, என் கையில் இருக்க நாட்டு கொத்தமல்லிங்க, வேற எதுவுமே இல்லை. என் கையில் நாட்டு கொத்தமல்லி இருக்கு. இது பூச்சி மருந்து அடிக்காதது, ரசாயன உரம் போடாதது, அதே மாதிரி செயற்கை உரங்கள் போட்டு வளர்க்காம இருக்கிறது. இது நம்ம வீட்டு இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதுனால ரொம்ப நறுமணமா இருக்கும். சரி, இது ஒரு கட்டுன்றதுனால உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்காக எட்டு வந்திருக்கேன். ஜெம்பு அப்படின்ற ஒரு இதில் போட்டு கட்டி எட்டு வந்திருக்கேன். இந்த வெத்தலை கொடிகள்லாம் கட்டுவாங்களா, அதை போட்டு கட்டி வந்திருக்கேன். சரி, இப்போ நாட்டு கொத்தமல்லி கிடைக்காதவங்க ஹைபிரிட் வாங்கிக்கலாம். இப்போ அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, படுத்த படுக்கையா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு லிக்விட் ஐட்டம் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கொத்தமல்லி தலையை கிள்ளி ஒரு இவ்வளவு கிளீன் நல்லா அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி புளிஞ்சிடணும். புளிஞ்சிட்டு குழந்தைங்களுக்கு ஊத்துற பாலாடை, அந்த பாலாடல இந்த சாறை ஊற்றி வச்சுக்கணும். இல்லைன்னா ஒரு கிளாஸ்ல ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு அவங்களுக்கு சொட்டு சொட்டா கொடுங்க. ஏன்னா அவங்களால உள்ள சாப்பிடவே முடியாது. ஃபர்ஸ்ட் 2 இட்லி சாப்பிட்டு வைப்பாங்க, அப்புறமா ஒரு மாசம் கழிச்சு ஒரு இட்லி, அதுக்கப்புறம் அரை இட்லி, அதுக்கப்புறம் அதுவும் இல்லை, அதுக்கப்புறம் அரை கிளாஸ் கஞ்சி, அதுக்கப்புறம் 1/4 கிளாஸ் கஞ்சி, அப்ப அதுவும் இல்லை, அதுக்கப்புறம் ஏதோ பழச்சாறுகள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன், இல்லைன்னா பால் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போற சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இந்த சாதாரண கொத்தமல்லி சாறை துளிஞ்சி அவங்களுக்கு தேவையான அளவு 1 சொட்டு 2 சொட்டு அப்பப்ப விட்டுட்டு வந்தோம்னா அந்த அளவுக்கு எனர்ஜி கிடைக்கும். நீங்க ஆச்சரியப்பட்டு கேட்கலாம், தம்பி இது என்ன புது விஷயமா சொல்ற, இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு. ஐயா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, அங்கே முடியல தான் வீட்டுக்கு வந்தீங்க, வீட்டில் அவங்களால சாப்பிட முடியல, சரி அவங்களுக்கு தேவையான லிக்விட் ஐட்டம் எல்லாம் கொடுக்குறீங்க, இதையே நான் கொடுத்து பாருங்களேன்னு சொல்றேன். இது எனக்கு சொன்னவர் ஒரு மருத்துவர் ஐயா, கிதியோன் ஐயா. ஏன்னா இது அவருக்கு சொன்னவர் ஒரு முதியவர். இப்படி எனக்கு வந்ததுன்னு சொன்னாக்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவருக்கு போன் பண்ணும்போது சொன்னாரு, ஐயா ஒற்றை மூலிகை நிறைய நோய்களை குணப்படுத்துன்னு சொல்றாங்க, ஒரு சில மூலிகைகள் எனக்கு தெரியும், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின் போது, விழுதி இலை இருக்குல்ல, இந்த விழுதி இலையை ஒரு 2 கைப்பிடி நல்லா உருவி, இந்த பூ இலையோட உருவி நல்லா அரைச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துட்டு அந்த இறமை மோர் இருக்குல்ல, மோர் தயிர், அதில்
இந்த அதிகமா உதிரப்போக்கு போயிட்டே இருக்குல்ல, நிறைய பேருக்கு போயிட்டே இருக்கும், உதிரப்போக்கு போயிட்டே இருக்கும், பீரியட்ஸ் போயிட்டே நிக்காது, கட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கும், பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வெறும் வயிற்றுல 3 நாள் வெறும் வயிற்றுல கொடுத்துட்டு 2 மணி நேரம் சாப்பிடக்கூடாது, கொடுத்துட்டு 2 மணி நேரம் சாப்பிடாம அதுக்கப்புறம் சாப்பிட சொல்லலாம். 3 நாள் கொடுத்தா எத்தனை வருஷம் உதிரப்போக்கு இருந்தாலும் அது உடனடியாக நிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நான் ஒரு பதிவை போட்டிருக்கேன். அது 7 நாள் வரையும் சாப்பிடலாம்னு சொன்னாங்க. ஆனா எரமத்தயிர் எரமும் உள்ளது சிறப்பா வேலை செய்யும். அந்த 7 நாள் பத்தியம் சாப்பாடு, நான்வெஜ் எடுக்கக்கூடாது, அகத்தயிர பாவக்காய் எடுக்கக்கூடாது. அந்த மருந்து சாப்பிட்டு 2 மணி நேரம் எம்டி வயிறு வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் உணவு எடுக்கணும்னு சொன்னாங்க. அவர் சொன்ன இந்த மருத்துவ குறிப்பு என்ன சொன்னார்னா, ஒரு ஐயாவை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்களா, முடியல, வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டுட்டாங்க. அவர் படுத்து படிக்க அவ்வளவுதான், வர்றவங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க, சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அங்க வந்த ஒருத்தர் முதியவர் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. இதான் கொத்தமல்லி தலைக்குதா வீட்டில் அப்படின்னா, இல்லை அப்படின்னா போய் கடையில் வாங்கினாங்க போங்க அப்படின்னாங்களாம். ஒரு அரைக்கட்டு வாங்கி வந்துக்கிறாங்க. அதில் ஒரு 2 கைப்பிடி நல்லா அரைச்சி புளிஞ்சு வடிகட்டுங்க. நான் அம்மியில் வச்சு அரைச்சி புளிஞ்சு வடிகட்டினாங்களாம். ஒரு அரை பாலாடை வச்சேன். அவங்களுக்கு அப்பப்போ ஒரு சொட்டை வாயில் ஊற்றுங்க. இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. நீங்க ஊத்து நான் சொல்றேன் அப்படின் போது ஒரு சொட்டா தொடர்ந்து 3 நாள் கொடுத்துக்கிறாங்க. அந்த பெரியவர் 3 நாள் கழிச்சு எழுந்து உக்காண்டாரு. அந்த அளவுக்கு இதுல பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி எனக்கே தெரியும். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலிகைகள் மறைக்கப்பட்ட மருத்துவமா யாருக்குமே சொல்லாம அது காலகாலமா செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் பெரும்பாடுக்கு சொன்னேன், அதாவது அதிகமா உதிரப்போக்கு போயிட்டே இருக்கு, அந்த பீரியட் நிக்கவே இல்லை, உதிரப்போக்கு நிக்கவே இல்லைன்றதுக்கு உங்களுக்கு எரம மோல்ல சொல்லியிருக்கேன். ரெண்டாவது இது படுத்த படுக்கையா இருக்காருங்களுக்கு சொட்டு இது இந்த சாறு மட்டும் தான் அப்பப்ப செஞ்சு அரைச்சரிச்சு கொஞ்சமா ஊத்திட்டு வாங்க. அது இடையில நீங்க ஜூஸ் கொடுங்க, கஞ்சி கொடுங்க, பால் கொடுங்க, இளநீர் கொடுங்க, எது வேணாலும் கொடுத்துங்க. இடையில இதை அப்பப்ப கொஞ்சம் ஊத்தி பாருங்களேன், ரொம்ப நல்லா இருப்பாங்க. நிச்சயமாவே இது அற்புதமா வேலை செய்யும். இது மாதிரி மறைக்கப்பட்ட மருத்துவம் நிறைய மருத்துவ முறைகளை நம்ம சொல்லணும் ஆசை, நிறைய எனக்குள்ள தேடல்கள் இருக்கு நண்பர்களே. இந்த விஷயம் பாத்தீங்கன்னாக்க எனக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க கிட்ட இருந்து இந்த விஷயத்தை நான் கேதர் பண்ணேன். இதே விஷயத்த ஒரு ஐயாவே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதாவது எந்த விஷயத்த, அந்த விழுதி விஷயத்த. அதனால 2 பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் எவ்வளவு பேர் எனக்கு அந்த மாதிரி சொல்லி தர போறாங்கன்னு தெரியல. அவங்க 2 பேருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா நிறைய மறைக்கப்பட்ட மருத்துவத்தை மக்களுக்கு சொல்லணும் ஒரு ஆசையில் இருக்கேன். அப்படி ஒருவேளை உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வைத்தியசாலையோ இல்ல உங்களுடைய இல்லத்தை தேடி நானும் வரேன். அந்த விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க, கண்டிப்பா நான் மக்களுக்கு சொல்றேன். இல்ல நீங்களாவது மக்களுக்கு சொல்லுங்க, நான் உங்களை பேட்டி எடுத்து மக்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.